நெல்லி பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்னைக்கு இந்த மாசி மாதத்துடைய மிகப்பெரிய ஒரு பூஜைன்னு சொல்லலாம், விழான்னு சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா சிவராத்திரி. நம்மளுக்கு சிவனுடைய தியான கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் எல்லாருடைய நினைவுக்கும் வருவாங்க. அதே போல் இரவு தங்கி நடக்கக்கூடிய 4 வேளை பூஜைகள் எப்படி பெருமாளுக்கு ஏகாதசி இருக்காங்களோ அதே போல் சிவனுக்கு உண்டான மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சயின்டிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த சிவராத்திரி அன்னைக்கு இரவு நேரத்தில் ஆல்ஃபா சொல்லக்கூடிய ரேஸ் யூனிவர்ஸ்லேருந்து வரதாக ஒரு ஐதீகம். இதை நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இந்த கண்டென்ட் பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, சீக்ரெட் ஆஃப் மகா சிவராத்திரி அப்படின்ட்டு. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் பார்த்திங்கன்னா சிவராத்திரியா 4 வேளை பூஜை, கோவிலில் போய் தங்கு, அந்த ஒளி கதிர்வீச்சுகள் ஒரு மனிதனுடைய உடம்புல படும்போது 365 நாளில் இந்த ஒரு நாள் அந்த கதிர்வீச்சு படும்போது நம்மளுடைய அண்டமும் சரி, நம்மளுடைய ஆரோவும் சரி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸும் சரி கிளென்ஸ் ஆகி பூஸ்டப் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் அந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியை பார்த்திங்கனாக்கா நிறைய ரிஷிகள், நிறைய முனிவர்கள், நிறைய தவகோலர்கள் அன்றைக்கி தவம் இருப்பாங்க. கரெக்டாக அந்த உச்சி வேலை சொல்லக்கூடிய பூஜை நேரத்தில் அந்த மலைகளிலிருந்து ஒரு ஊத்து அருவி மாதிரி ஒன்று உருவாகும். அது எங்கே உருவாகும்ன்றது யாருக்குமே தெரியும். அந்த தவத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு தெரியும். அந்த இடத்துக்கு போய் அந்த தண்ணியை எடுத்து குடிப்பாங்க. சாமானியமான மக்கள்கள் சிவ தரிசனத்தை செய்வாங்க. ரிஷிகள் முனிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஊத்து எந்த இடத்துல இந்த வருஷம் உருவாகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பயணத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ பெரிய விசேஷங்கள் நிறைஞ்சது. அதே போல தான் எப்படி பார்த்திங்கன்னா அலங்கார பிரியனாக பெருமாள் இருக்காரோ, அபிஷேக பிரியர் அப்படின்னாலே சிவபெருமான் தான். இந்த சிவபெருமானுக்கு ஒவ்வொரு கால பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு கால பூஜை 6 to 8, அடுத்த கால பூஜை 9 to 10, அடுத்து உச்சி கால பூஜை. ஸோ ஒரு சில இடங்களில் நைட்டு 9 மணிக்கு ஒரு கால பூஜை நடக்கும், 12 மணிக்கு ஒரு கால பூஜை நடக்கும், 2 மணிக்கு ஒரு கால பூஜை நடக்கும், விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கால பூஜை நடக்கும். அதே ஒரு சில இடங்களில் 6 மணிக்கு தொடங்கி 6 வேளை பூஜைகளும் நடத்துவாங்க, 5 வேளை பூஜைகளும் நடத்துவாங்க. ஆனால் 4 கால பூஜை தான் இந்த சிவராத்திரிக்கு உகந்தது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது சிவனே வாழ்ந்ததாக சொல்லக்கூடிய இந்த பூலோகம் உதிக்கும் போது இருந்த முதல் கோவில், சிவன் கோயில் சொல்லக்கூடிய உத்தரகோச மங்கை ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடியது மிகவும் பழமையான ஒரு கோவில். இந்த கோவிலில் இரவு அந்த ஜாம பூஜைகள் தொடங்கின உடனே அபிஷேகங்கள் ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு அபிஷேகம் நடந்தால் இறைவனுக்கு அலங்காரம் செய்யப்பட்ட பின்பு தான் அன்னங்கள் எடுத்துகிட்டு படைப்பாங்க. ஆனால் இங்கே அபிஷேகம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 32 வகையான அபிஷேகங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே, அதாவது ஒரு குண்டா அப்படிலாம் இல்லை, எல்லாமே ஒரு 9, 10, 20, 30 அப்படி ஒரு அபிஷேகமே அவ்வளோ ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது இடையில சிவனுக்கு அன்னம் வைப்பாங்க. இது எல்லா கோவில்களும் இல்லாத ஒரு சிறப்பு. இங்கே தான் மரகத கல்ல நடராஜர் சிலை இந்த உத்தரகோச மங்கையில் தான் இருக்கும். அது திருவாதிரை அன்னைக்கு அந்த சந்தனத்தை கலைச்சி அந்த மரகத சிவனை பார்ப்போம். இங்கே மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த அபிஷேக நாதனை அபிஷேகத்திலேயே காட்சி தரக்கூடிய ஒரு கோவில்னா உத்தரகோச மங்கை. சரி, இந்த 4 வேளை ஜாம பூஜைகள் அப்படின்னு சொல்கிறதுல பார்த்திங்கனாக்கா முதல் ஜாம பூஜையில் பார்த்திங்கனாக்கா 5 அறிவு ஜீவன்கள், 6 அறிவு ஜீவன்கள்லாம் இறைவனை வணங்குறதாகவும், 12 மணி பூஜை காலத்தில் அப்படின்ற போது பார்த்திங்கனாக்கா மக்கள்கள் வணங்குறதாகவும், அதே போல் அரூபமாக இருக்கக்கூடிய தேவதைகள் வணங்குறதாகவும், 2 மணி காலத்தில் பார்த்திங்கனாக்கா தேவர்கள் வணங்குறதாகவும், 4 மணி கால ஜாம பூஜையில் பார்த்திங்கன்னா அனைத்து உயிரினங்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த சிவனை வழிபடுறதாகவும், ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. இது ஒரு பொதுப்படையான ஒரு விஷயங்களாக இந்த ஜாமங்கள் இந்த ஜாமம் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாமம் 90 நிமிஷங்க.
அந்த 90 நிமிஷத்தில் அவர் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு ரூபமாக இருக்கும். சிவனுடைய ரூபம் 108 ரூபங்கள் இருக்குது. தாண்டவ ரூபங்களே 108 இருக்குது. அதில் இந்த சிவராத்திரி ரூபம் சொல்லக்கூடிய இந்த 4 ஜாப ரூபங்கள் ரொம்ப அரிது. அதை காண கிடைக்கிறதே பெரிய விசேஷம். அதை தான் நம்மளோட மூணாதையர்கள் என்ன சொல்லிட்டாங்க, சிவராத்திரினா கோவிலில் தான் போய் தங்கணும், அந்த ஜாமத்தை பார்த்து தான் அவனை. இன்னமும் எல்லா கோவில்கள்லேயும் சிவனுடைய பழமையான எல்லா கோவில்களிலையும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக திறந்து தான் இருக்கும். சில இடங்களில் வந்து நாகங்களே வந்து வழிபாடு செய்கிறதாக இருக்குது. நிறைய இடத்துல நம்ம அதை வீடியோஸாகவும் பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த சங்கல்பம் மிக மிக பிரசித்தி பெற்றது. அதில் சிவனுடைய 5 படைகள், நெருப்பு தத்துவம் அண்ணாமலையாராக இருக்கட்டும், ஜல தத்துவம் இருக்கட்டும், காற்று தத்துவமாக இருக்கட்டும், காற்று தத்துவம் சொல்லும்போது காளகஸ்தீஸ்வரர், இந்த மாதிரி 5 தத்துவத்துக்கு கோவில்கள்லேயும் மிக சிறப்பான விசேஷங்களும் அதே போல் அன்னதானங்களும் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். வந்து ஒவ்வொரு தூக்கில் வச்சு வச்சு வழிபாடுகள் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் வந்து நிறைய விசேஷங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் அந்த வானத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ரேஸை வந்து மக்கள் அனுபவிக்கணுன்றது சயின்ஸும் இருக்குது. இதே இறையாற்றலில் அந்த சிவனுடைய பரிபூரண அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இது இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு கதைகள்லாம் இருக்குது, புராண கதைகள். அதாவது சிவனுக்கு பிரம்மஹத்தி இதை வந்து மசான கொள்ளையோடு இணைச்சி பேசுவாங்க. ஆனால் சிவராத்திரி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சிவனுடைய ஆதிக்கம் நிறைந்த ராத்திரி. அதுதான் வந்து அதில் நிறைய ரகசியங்கள். இப்போ சிதம்பர ரகசியம் சொல்லும்போது அவங்களுடைய ஆவணங்களை வந்து மறைக்கப்பட்டு வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவன் அப்படின்னு சொல்லும் போதே ரகசியம் அப்படிங்கிறது நிறைஞ்சது. அந்த சிவ வழிபாடுகள் எடுக்கும் போது நிறைய விஷயங்களை வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொரு கேள்வி எல்லாருமே கேட்பீங்க, எங்களால் கோயிலுக்கு போக முடியாது, வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ வீட்டில் இருக்கும்போது நித்திய தீபம் ஒன்று சாயங்காலம் 6 மணி ஆகிடுத்தா சிவராத்திரி தொடங்கி, சிவராத்திரின்றது என்னங்க, சந்திரன் உதயமாகிறது தான் ராத்திரி. சந்திர உதயம் ஆன உடனே ஒரு தீபம், நல்ல ஒரு அகலில் தீபம் ஏற்றி வச்சுருங்க. விடிய விடிய அந்த தீபம் இருக்கட்டும். ஒவ்வொரு ஜாம பூஜைக்கும் ஒரு கற்பூர ஆரத்தி, ஒரு நெய்வேத்தியம், என்ன முடியுதோ, உடச்சக்கல்ல முடியுதா வைங்க, லட்டு இருக்கா வைங்க, என்ன இருக்கோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு அவருடைய ஆரத்தி காட்டி ஓம் நம சிவாய, இந்த 5 எழுத்து மந்திரம் ஓம் நம சிவாய எவ்வளோ சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். 108 சொல்லுங்கள். குழந்தைங்க இருக்காங்களா, உட்கார வச்சு 5 வாட்டி சொல்லுங்கள். அந்த வழிபாடுகள் வந்து நிச்சயமாக அதுக்கு வெற்றி கொடுக்கும். இந்த இரவில் எடுக்கக்கூடிய சங்கல்பங்கள் எப்பேற்பட்ட தோஷங்களாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், முக்கிய அம்சம் இப்போ வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, கடனுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது அந்த சிவனுடைய அபிஷேக பொருளை அரிசி மாவு கொடுக்கறது தான். என்னால் கொடுக்க முடியலன்னா அந்த அரிசி மாவு அபிஷேகத்தையாவது உட்கார்ந்து பாருங்கள். அந்த வைப்ரேஷன் கடன், இந்த சங்கல்பம் அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த கடன் நிவர்த்தி ஆகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். இந்த மகா சிவராத்திரியில் முக்கியமான ஒரு அம்சம், அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா நார்த்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடலிங்கங்கள்லாம் வந்து நம்மளே கையில் தொட்டு அபிஷேகங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் தென்னகத்தில் ஆச்சார முறையில் தான் வழிபாடுகள் இருக்கும். அதுலேயும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு சில கோவில்களில் நம்ம கையாலேயே வில்வார்ச்சனைகள் செய்ய சொல்கிறாங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கோவிலுக்கு போய் அந்த வில்வம்ன்றது வந்து பார்த்திங்கனாக்கா முக்தி கொடுக்கறது, லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய எண்ணங்களை வந்து நிறைவேற்றக்கூடியது. அதுதான் விருட்சம். விருட்ச சாஸ்திரம்லாம் எடுத்திங்கன்னா இப்போ வேறு குழந்தை பிறக்கணுன்னா அரசமரம் சுத்து இந்த மாதிரி சொல்கிற மாதிரி. அப்போ வில்வம் அப்படிங்கிறதோட இன்னொரு ரூபம் வந்து பார்த்திங்கனாக்கா மகாலட்சுமியோட அம்சம் கொண்டது. அப்போது ஒரு வில்வ மரத்தை ஒருத்தர் கையால் எடுத்து தொட்டு அந்த இலையை தொட்டு அந்த சிவனுக்கு போடக்கூடிய ஒரு பிராப்தம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாரும் முயற்சி செஞ்சு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான ஆலயத்துக்கு, சிவன் ஆலயத்துக்கு போங்க. அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளை பாருங்கள். அதாவது மக்களுடைய கஷ்டங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், மன ரீதியான புழக்கங்கள், இதெல்லாம் வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா சில வைப்ரேஷன்னால தான் நிவர்த்தி செய்ய முடியும். அதுவும் பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதே போல தான் இந்த இறையாற்றல்கள் நிறைந்த இந்த சிவராத்திரி அன்னைக்கு போய் நீங்கள் ஒரு ஜாம பூஜைகளை பார்த்து நம்ம பிள்ளைகளுக்கும், ஏன்னா
லாஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் எங்கள் தாத்தா பாட்டி கரெக்டாக இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்பா அம்மா வராங்களோ வரலையோ இழுத்துட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு சிவராத்திரினா சிவனை கும்பிடணும்னு தெரியும். அடுத்த உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவில்னாலே தெரியுமான்றது சந்தேகமாக இருக்குது. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க, இந்த வழிபாடு முறைகளை சொல்லுங்கள். அந்த இறைவனை, அந்த அபிஷேகநாதனை அபிஷேகத்தில் பார்த்து அந்த அலங்காரத்தில் வழிபாடு செய்யுங்க. எப்போவுமே நம்ம எண்ணம் தான், நியூட்ரன்ஸ்லாம் தெரியும், என்ன கொடுக்குறோமோ அதான் திரும்பி வரும். அதே போல் நம்ம எண்ணங்களை அந்த பிராப்தத்தோட, இந்த பிரபஞ்சத்தோட, இந்த முகூர்த்தத்தோட, இந்த சிவராத்திரின்னு சொல்லக்கூடிய நாளோட இணைச்சி உங்களோட சங்கல்பம் வைங்க. திருமண தடையா? ஏன்னா ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்துடைய தலைவன் சூரிய பகவான். சூரிய பகவானுடைய அதிதேவதை மகா சிவன் தான். அப்போது நவகிரகத்துக்கு தலைவனுடைய அதிதேவதையாக இருக்கும்போது அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு சங்கல்பம் வைக்கும்போது, திருமண தடையா, புத்திர தடையா, வளர்ச்சி இல்லையா, உத்தியோகத்தில் பிரச்சனையா, கடன் சுமைகளா, நோயால் பீடிக்கப்பட்டு இருக்கோமா, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சங்கல்பத்தை வைக்கும்போது, அதுவும் நம்பிக்கையோடு வைக்கும்போது கண்டிப்பாக அந்த சங்கல்பம் நிறைவேறும். அவ்வளோ பெரிய, அதாவது மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரியில் மிகப்பெரிய மகா சிவராத்திரி தான் இது. இந்த ராத்திரியை கண்டிப்பாக எல்லாருமே வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் வளமையும் வளர்ச்சியும் நிறைஞ்சிருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுடைய நெல்லி பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், அப்பப்போ உங்களோட பூஸ்டப்பான கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும். நன்றி.